Hello friends, இன்னைக்கு ஒரு one pot meal recipe நெய்சோறு தான் செய்ய போறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது செய்யிறது ரொம்ப ஈஸி தான். 20 minutesல செஞ்சிரலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்கிரிடியன்ட்ஸும் கம்மி தான். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான நெய்சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து இதை வறுத்துக்கலாம். நெய் சோறு ரொம்ப காரமாலாம் இருக்கக்கூடாது, அதனால் 1 பச்சை மிளகாவே போதும். இப்போ இது வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நெய் சோறுக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறையவே போட்டோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டும் நல்லா தட்டி கூட சேர்க்கலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்தளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் நம்ம டெய்லியும் சாதம் செய்வோம்ல அந்த ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா 1 கப்புக்கு 1.5 கப் சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கீ ரைஸில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலும் சரியாக தான் இருக்கும். இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பும் வெங்காயமும் வதக்கிக்கலாம். நான் தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு போட்டு இதை வறுத்துக்கலாம். லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே நெய்யில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் சோறில் லாஸ்ட்டாக இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். குக்கரில் விசில் போயிடுச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ரைஸு. இது நம்ம டெய்லி சாதம் செய்வோம்ல அந்த ரைஸ் தான், அதுலேயே ரொம்ப சூப்பராக வரும். இப்போது இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச வெங்காயம், முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கீ ரைஸை நம்ம இப்படியே சும்மாவே சாப்பிட்றலாம், இல்லைனா நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி கூடலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வாசமே நல்லா கமகமன்னு இருக்கும். வேணும்னா லாஸ்ட்டாக நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.